ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் 29th of June 2026 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல், ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மஸ்ட் ஃபார் இந்தியன் ஓஷன் சேஸ் ஆர் பிரைம் மினிஸ்டர். வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து எதனால் வந்திருக்குன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சீச்சல் கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் தட் இஸ் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீச்சல் கண்ட்ரியை பற்றின சில இம்பார்ட்டன்ட் பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சீச்சல் கண்ட்ரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஐலாண்ட் நேஷன், ஆர்கிபெலாகோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பொசிஷன் பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷனில் வந்து இருக்கும். இந்தியா, ஆப்ரிக்கா, அரேபியன் பெனின்சுலா இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஃபிசிக்கல் செட்டிங்கில் தான் நமக்கு இந்த சீச்சல்ஸ் கண்ட்ரி வந்து இந்தியன் ஓஷனோட வெஸ்டர்ன் பார்ட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் ப்ராப்ளம் நடந்தது இல்லையா, வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். ஸோ அந்த மாதிரி இந்த சீச்சல் கண்ட்ரிக்குமே இந்த இன்டர்நேஷனல் சோக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, பாபெல் மந்தப், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டு, இது எல்லாமே இந்த கண்ட்ரியோட செக்யூரிட்டியும் அஃபெக்ட் பண்ணும். அது போக இந்த கண்ட்ரியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியா டு ஆஃப்ரிக்காக்கான ஒரு கேட்வே இந்த சீச்சல்ஸ். அது போக சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனில் அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் ஹோல்டிங் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுத்து டெப் ட்ராப் பண்ணி அவங்களோட மிலிட்ரி பேசஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட இந்த விசிட் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த சைனாவோட ஆம்பிஷன்ஸுக்கு அப்படியே கவுண்டரான ஒரு கான்செப்ட் தான் இந்த ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ எந்த ஒரு பெரிய நேஷன் எடுத்துட்டிங்கனாலும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரிலாம் நமக்கு எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்ட்டுன்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ட்டில் வந்து ரொம்ப பெருசாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் பிரைம் மினிஸ்டர் இப்போ என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வாட் எவர் தி எக்கனாமிக் அவுட்கம்ஸ் மேபி, பட் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மூலியமாக ஜாயின் ஆகணுமே தவிர டெப்ட் ட்ராப் மூலியமா இல்லை ஒரு கம்பல்ஷன் மூலியமா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதை மைண்டில் வச்சு தான் நம்மளோட இந்தியன் நேவி வந்து பார்த்தீங்கன்னா மகாசாகர் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ்க்கு கீழே கடந்த பிப்ரவரி மாதம் இந்த மாதிரி ப்ளூ ஓஷனாக இருக்கட்டும் அண்ட் கிளைமேட் ஆக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும், இதில் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்ட்டுன்னு ஒரு பிஸ்னஸ் மீட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கிறது. அப்போ இதோட இந்த கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் என்ன கண்டெக்ஸ்ட், ஏன் இது நடக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இதை பற்றின சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீச்சல்ஸ் வந்து ஒரு ஆர்கிபெலாஜிக் ஸ்டேட், அதாவது குரூப் ஆஃப் ஐலாண்ட் சேர்ந்த ஒரு ஸ்டேட். மொத்தம் 155 ஐலாண்ட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில் லொக்கேட் ஆயிருக்கு, நார்த் ஈஸ்ட் ஆஃப் மேடகாஸ்கர் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் ஆப்ரிக்கன் மெயின்லேண்ட். ஸோ இதோட ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியன் ஓஷனில் மாஸ்கரின் பிளாச்சூவில் இருக்கு. இது வந்து ஒரு சப்மரைன் பிளாச்சூ, இந்தியன் ஓஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கண்ட்ரி ஆப்ரிக்காவோட லீஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. இதோட கேபிட்டல் விக்டோரியா. தட்ஸ் இட். ஸோ இந்த ஆர்டிக்கல் இருந்து நம்மளால ஃபர்ஸ்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, இதை நம்மளோட ஷேர்டு ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ இந்தியன் ஓஷன் ரீஜனில் லிட்டோரல் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க, அதாவது எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் இந்தியன் ஓஷனில் ஆக்சஸ் இருக்கோ ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் லிட்டோரல் ஸ்டேட். இப்போ இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இதே இந்தியன் ஓஷனில் தான் சீச்சலும் இருக்குது. இதே மாதிரி வேரியஸ் அதர் கண்ட்ரிஸும் இருக்குது. இப்போ நம்ம வீட்டை நம்ம தானே பார்த்துக்கணும், இதோட செக்யூரிட்டி நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது சைனாக்கு இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான உரிமையும் கிடையாது, அதாவது அவங்களோட மிலிட்ரி பேஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அப்போ சைனீஸ் வந்து அவங்களோட பேஸை கொண்டு வந்து சீச்சல்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட வீட்டில் அவங்க ஓட்டையை போடுறாங்கன்னு அர்த்தம். இதை வந்து சீச்சல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்டைரக்டாக பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்கு இதான் அர்த்தம். அப்போது இதை வந்து நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறது, இந்த சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கு தான் ஒரு ஐடியா என்னன்னா, இந்தியாவுக்கும் சீச்சல்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட், எக்கனாமிக் பெனிஃபிட் வந்து இந்தியாவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது, சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் அது ஒரு மேட்டர் இல்லைன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பு இட் ஷுட் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ நம்மளோட விஷன் என்ன,
அப்படின்னா, இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியன் இருக்கு இல்லையா? இத வந்து ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம மாத்தணும். அப்படி இத ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நமக்கு ஸ்கோப் இருக்குன்னு பார்க்கணும். அதுல நம்ம என்ன பண்ணணும்? கோஆப்பரேஷன வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அப்படிதான் ஒரு 19 அவுட்கம்ஸ வந்து அன்வெயில் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸு, மேரிடைம் செக்யூரிட்டி, டிஜிட்டல் பேமெண்ட்டு, ஸ்பேஸு, ஹெல்த் கேரு, அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 19 பாயிண்ட்ஸ் வந்து இருக்கு. அது போக இந்த ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்தியா தரப்புல இருந்து சில கிஃப்ட்ஸும் குடுத்திருக்காங்க. ஒரு 10 யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸு, லேசர் ரேடியல் கிளாஸ் போட்ஸு இதெல்லாம் அவங்களோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு வந்து இந்தியா குடுத்திருக்காங்க. அது போக அவங்களோட டார்னியர் ஏர்கிராஃப்ட்டுக்கான கிளாஸ் காக்பிட் வந்து அப்டேட் பண்றது அண்ட் 𝗓𝗏𝗏 அதோட கம்ப்ளீஷன் இதெல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கிஃப்ட் சைடு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா கிளைமேட் இம்பேக்ட். ஸோ ஆல்ரெடி கிளைமேட் ஃபினான்ஸ் பற்றி உங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருங்க கிளைமேட் ஃபினான்ஸ் பற்றினது. ஏன்னா கிளைமேட் இம்பேக்ட் அப்படின்னு வர்றப்போ குளோபல் சவுத், ஏன்னா இந்தியாவுக்கு வந்து குளோபல் சவுத்தை வந்து அதோட லீடர்ஷிப்பை வந்து அசியூம் பண்ணுறதுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ குளோபல் சவுத்தில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். பெருசாக இன்டர்நேஷ்னல் ப்ராசஸஸில் கலந்துக்க மாட்டாங்க, வாய்ப்பும் கொடுக்க முடியாது அப்படின்னு பெரிய பெரிய கண்ட்ரிலாம் சொல்லிடுவாங்க. அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட யூஎன்எஸ்சி சீட் பிட்டிங்கை வந்து தடை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்போ இந்த குளோபல் சவுத்தில் தான் இந்த சீச்சல்ஸ் எல்லாம் வரும். இந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் யார் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி டெவலப் ஆனவங்க. பட் இப்போ அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது வந்து கிளைமேட் ஜஸ்டிஸில் வராது இல்லையா? இதை வந்து நம்ம ஜஸ்டிஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிளைமேட் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ஜஸ்டிஸ், கிளைமேட் ஜஸ்டிஸோடு இருக்கணும். ஃபேர்னஸ் வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஈக்விட்டி வேணும். ஸோ அப்போது இங்கே வந்து சீச்சல்ஸ்க்கான ஆதரவு எங்கேருந்து வரும்? இந்தியா கிட்ட இருந்து தான் வரணும். ஏன்னா இப்போது குளோபல் சவுத்துலேயே எஸ்பெஷலி ஐலாண்ட் நேஷன்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இதனால், இந்த கிளைமேட் இம்பாக்ட் மூலியமாக. அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத இந்த கண்ட்ரி அதோட கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஷேர்டு ஹோம் கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிலேஷன்ஷிப், பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட், இது வந்து சைனாவோட ஆஸ்பிரேஷனுக்கு அவங்களோட ஐடியாவுக்கு அப்படி கவுண்டர் ஐடியா இது. அப்புறம் இந்தியன் ஓஷனை வந்து எப்படி ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறது, எப்படி இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஐலாண்ட் நேஷன்ஸ் வந்து கிளைமேட் இம்பாக்ட் மூலியமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு வந்து பொட்டன்ஷியலான டாபிக்ஸ். அண்ட் இன்னொன்று கிளைமேட் ஃபினான்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் மல்டிபிள் நியூஸ் ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. அப்போ அதோட சேர்த்து நீங்கள் இதை கவர் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் ஃப்ரண்ட் பேஜில் வந்துருக்கிற ஆர்டிக்கல் தான் எலிஃபென்ட் டெத் ஃப்ரம் சஸ்பெக்டட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிரிங்ஸ் பேக் ஃபோக்கஸ் ஆன் கேரளா கில்லிங் ஜோன். வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் ஏன் இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ரீசெண்டாக கேரளாவில் மலையாத்தூர் ஃபாரஸ்ட் டிவிஷனில் ஒரு டஸ்க்லெஸ் மேல் எலிஃபென்ட் மக்னா ஸோ ஃப்ரூட்டில் வெடி வச்சு கொண்டிருக்காங்க. கேரளாவில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, பட் மறுபடியும் இந்த சம்பவம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ 2019 இப்போ 2025 வரைக்கும் கேரளாவில் டோட்டலாக 744 எலிஃபென்ட்ஸ் வந்து இறந்து போயிருக்கு. ஸோ இந்த 744 எலிஃபென்ட்ஸில் நேச்சுரலாக இறந்த எலிஃபென்ட்டும் இருக்குது, அன்நேச்சுரலாக இறந்த எலிஃபென்ட்ஸும் இருக்குது. இந்த அன்நேச்சுரல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டெத்ஸ் எல்லாமே ஹியூமன் இன்டியூஸ்டு டெத்ஸ். டோட்டலாக 77 டெத் வந்து நடந்திருக்கு. இந்த 77 டெத்தில் எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹையஸ்டாக யூஸ் பண்ணது வந்து எலக்ட்ரிக்யூஷன், கரண்ட் வச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடி வச்சு கொள்வது. இந்த பரம்பிக்குளம், மூணார், மலையாத்தூர், இந்த ஃபாரஸ்ட் செக்டார் இருக்கு இல்லையா, இந்த வயநாடு லேண்ட்ஸ்கேப்பில் அண்ட் நீலாம்பூர் ரீஜன், இந்த இடங்கள்ல தான் இந்த டெத் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த டெத் கவுண்ட், இதெல்லாம் எந்த ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா பிரமோத் ஜி கிருஷ்ணன் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட் தான் இது. ஸோ இது வந்து 2019 இருந்து பார்த்துருக்கோம். எதனால அந்த பீரியட்ல இருந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2019 இதே மாதிரி ஒரு எலிஃபென்ட் வந்து வெடி வச்சு கொண்டாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேஷனல் லெவலில் இந்த இஷ்யூ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு இந்தியா ஃபுல்லாக. ஸோ அந்த டைமில் நிறைய போராட்டம் இந்தியா லெவலில் நடந்துச்சு. அப்போ யூபிஎஸ்சி வந்து ஃபர்தராக கொஸ்டின் கேட்பாங்க இது ரிலேட்டடாக அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஸோ அந்த மாதிரி 2020 ப்ரிலிமினரி எக்ஸாமில் எலிஃபென்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, த லீடர் ஆஃப் அன் எலிஃபென்ட் குரூப் இஸ் அ ஃபீமேல் அண்ட்
the maximum gestation period can be 22 months. An elephant can normally go on calving till the age of 40 years only. Among the state in India, the highest elephant population is in கேரளான்னு கொடுத்துருக்காங்க. சி அந்த இஷ்யூவை நீங்கள் அந்த டைமில் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் 100% ஷியோரிட்டியோட எலிமினேட் பண்ண முடியும். அது என்னன்னா இந்த 4th ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து ஃபேக்சுவலி இன்கரெக்ட். இது வந்து கேரளா கிடையாது, கர்நாடகாதான் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் எலிஃபென்ட் பாப்புலேஷன் வந்து இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ அப்போ நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் சி ஆர் ஏ, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு an elephant can normally go on calving till the age of 40 years onlyன்னு கொடுத்துருக்காங்க. வெரி அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரைட் கிடையாது. ஸோ அதனால் இதை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இப்போ இது ஈஸியாக கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ ஒன்ஸ் வந்து யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க அப்படின்னா அது எப்போ வேணால் கேட்கலாம், திரும்ப அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இஷ்யூ வந்து நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டாபிக் வந்து யூபிஎஸ்சியோட ரேடார்க்குள்ளே இருக்கிறனால. ஸோ அதனால் இது ரிலேட்டடாக சில பேசிக் ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் எலஃபென்ட். இதோட ஸ்பீசிஸ் நேம் வந்து 𝗟𝗏 மேக்ஸிமஸ். இதோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்டேஞ்சர்டு. இதோட சைட் ஸ்டேட்டஸ் Appendix 1 அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹையஸ்டான ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம இதுக்கு கொடுக்குறோம். அண்ட் இந்த எலஃபென்ட்டோட ஈக்கோலாஜிக்கல் ரோல்னு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ், விச் மீன்ஸ் சீடு டிஸ்பர்சல், ஃபாரஸ்ட் கிளியரிங், இந்த மாதிரி நிறைய ஈக்கோலாஜிக்கல் ரோல் வந்து இந்த எலஃபென்ட் பண்ணுறனால இது கீஸ்டோன் ஸ்பீசிஸ். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து ஃபர்தராக நிறைய ஸ்பீசஸ் வந்து ஃபாலோ ஆகிடும். இப்போ இந்த ஏஷியன் எலஃபென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில வல்னரபிலிட்டிஸ், அதாவது பயாலஜிக்கல் வல்னரபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசோர்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக தேவைப்படும். ஒரு நாளைக்கு 100 to 150 கிலோஸ் ஆஃப் ஃபுட் வந்து இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி 200 liters ஆஃப் வாட்டர் வந்து டெய்லி தேவைப்படும். ஸோ ரிசோர்ஸ் வந்து ஹையஸ்ட். இது வந்து ஒரு வல்னரபிலிட்டி எலஃபென்ட்டுக்கு. அண்ட் ஸ்லோ ரீப்ரொடக்ஷன் சைக்கிள், கிட்டத்தட்ட கெஸ்டேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 22 மாதம் வரைக்கும் போகும். அதாவது ரொம்ப ஸ்லோவான டைம் பர்த் கொடுக்கறது. அது போக இன்டர் பர்த்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் அடுத்த குட்டி எப்போ போடுனா 4 to 5 years ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வல்னரபிலிட்டி இருக்கிறப்போ நம்ம இதை கொலை பண்ணோம்னா என்ன நடக்கும்? பாப்புலேஷன் டிக்ளைன் ஆயிரும். ஆல்ரெடி என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து இந்த மக்னா எலஃபென்ட் இருக்குல்ல, இப்போ இறந்துருக்கு இல்லையா, இது வந்து டஸ்க்லெஸ் மேல். இது இன்னும் டஸ்க் வரல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சைல்டு பிஹேவியர் தான் பண்ணும். இப்போது டஸ்க்கு வச்சிருக்கிற எலஃபென்ட் இருக்குன்னா அது ரொம்ப மெச்சோர்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார்முக்குள்ளே வர்றப்ப நீங்கள் வந்து அதை துரத்தி விட்டிங்கன்னா அது போயிடும் ஒன்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப வராது. பட் இந்த எலஃபென்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரும், ஃபார்முக்குள்ளே வரும், துரத்தி விட்டாலும் வரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெடி வச்சு கொலை பண்ணுறாங்க, எலக்ட்ரிகேஷன் வச்சு கொலை பண்ணுறாங்க. அப்போ இந்த பிஹேவியர் கூட இதுக்கு வந்து ஒரு வல்னரபிலிட்டியை வந்து காஸ் பண்ணுது. அப்போ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது யாரோட கடமை? ஸோ மக்களோட கடமையும் ஸ்டேட்டோட கடமையும் தான். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் வந்து இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதாவது டிபிஎஸ்பியில் வந்து ஆர்டிகல் 48A வந்து என்ன சொல்லுதுன்னா ஸ்டேட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51AG வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது வைல்ட் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி 7th ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வந்து என்ட்ரி 17 and 17B வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கான்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இது. அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் போக லீகல் ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருக்குது. அதே மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 இருக்குது. அது போக பிஎன்எஸ்லையும் சில ப்ரொவிஷன்ஸ் வந்து வைல்ட் லைஃப் அனிமல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட்ஸ் இந்த அனிமல்ஸ், இந்த எலஃபென்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ என்னன்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஒன்ஸ் யூபிஎஸ்சி ரேடாரில் வந்து இந்த கொஸ்டின் வந்துருச்சு, அதுவும் ஈஸியாக கேட்டிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்பாங்க, இல்லை மெயின்ஸில் கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 5 points, அதாவது இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 yearsல என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு 5 points கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் உங்கள் பேப்பரில் வந்து எலாபரேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிங் அண்ட் ரீஸ்டோரிங் காரிடார்ஸ். ஸோ எலஃபென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரே இடத்துல வந்து இருக்காது, அது வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஃபுட் அண்ட் வாட்டர் தேவைப்படும் இல்லையா. ஸோ அது போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், இல்லைனா அதால் மூவ்மெண்ட் வந்து ஸ்மூத்தாக நடக்காது. அப்போ அதோட மூவ்மெண்ட் பாதிக்கிறப்போ அதுக்கு இனஃப் ஃபுட்டு கிடைக்காம அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோட காரிடார்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு பிளேஸ் டு இன்னொரு பிளேஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு அது வந்து எலஃபென்ட் வந்து காரிடார் வந்து இருக்கும். அந்த காரிடார்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக, டேம் ஆக்டிவிட்டி கட்டுறது மூலியமாக இதோட காரிடார்ஸ் வந்து என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், செக்யூர் பண்ணணும் அண்ட் ரீஸ்டோர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன். யூஸ்வலாக இப்போ தமிழ்நாடு இந்த கோயம்புத்தூர் ரீஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலஃபென்ட் வந்து அடிக்கடி ட்ரெயினில் அடிபட்டு செத்து போயிடும். இது வந்து அன்நேச்சுரல் டெத்து தான். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க,
ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ரயில்வே ட்ராக்ஸில் வந்து ஏஐ எனபிள்டு கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக ட்ரெயின் டிரைவருக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து கிடச்சிரும். 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எலஃபென்ட்ஸ் வந்து ட்ராக்ல நிற்கிது அப்படின்னு. அதே மாதிரி வில்லேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக எஸ்எம்எஸ் மூலியமாக அந்த வில்லேஜ் பீப்புளை வந்து அலர்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். அப்போ இதை வந்து இன்னுமே நம்ம இனோவேட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கேல் பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோடெக்ஸ் அண்ட் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இப்போ ஒரு எலஃபென்ட் இருக்குன்னா அந்த ஒரு எலஃபென்ட் காரிடாரில் நம்மளை வேற வழியே இல்லை, நம்ம வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈகோடெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது லைக் ஒரு ரோடு போடுறீங்கன்னா எலஃபென்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு கீழே வந்து இடம் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் வந்து ஆல்டர் பண்ணுறது. இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து ஹியூமனோட செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வைல்ட் அனிமல்ஸ் வந்து வருது அப்படின்னா அதுக்கு இங்கே வந்து ஃபுட்டு கிடைக்குது, அதனால தான் வருது. பட் இன்ஸ்டெட் வந்து அந்த அட்ராக்டிங் ஃபுட்டை விட்டுட்டு ஃபார்மர்ஸ் வந்து சில்லி, லெமன் கிராஸு, மெடிசினல் பிளான்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட இன்கமும் இது பண்ணிக்கலாம், எலஃபென்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் லெட் கன்சர்வேஷன். ஸோ ஈகோ டெவலப்மெண்ட் கமிட்டிஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, லோக்கல் கம்யூனிட்டிஸை யூஸ் பண்ணி எலஃபென்ட்ஸோட மூவ்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது, ஃபென்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஈகோ டூரிசமை ப்ரொமோட் பண்ணி அதிலிருந்து வர்ற காசை வச்சு என்ன பண்ணலாம், எலஃபென்ட்ஸை வந்து அலைவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ ஓவரால் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நடந்த எலஃபென்ட் ரிலேட்டட் இஷ்யூவை வச்சு கன்சைஸாக உங்களுக்கு இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் எலஃபென்ட் அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சேலஞ்சஸ் வந்து இப்போ நம்ம முன்னாடி பேசினது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இது, பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் இது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல், ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிக்கல், விமன் டைஸ் ஆஃப்டர் பாட்ச்ட் ஹோம் பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல், இந்த இஷ்யூ வந்து நமக்கு பெருசாக வந்து ஜிஎஸ்ல வந்து கொஸ்டினாக வராது. நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இதை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. பட் இது வந்து ஒரு இன்சிடென்ட் நம்ம வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் விமன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கே நடந்திருக்கு, அதாவது ஒன் ஆஃப் தி டெவலப்டு ஸ்டேட் இன் இந்தியா, தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து ஹையஸ்ட்டாக இருக்கிற இடம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டில் யூடியூப் வீடியோவை பார்த்து குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ எதனால் இது நடந்தது? அவேர்னஸ் இல்லாதனாலையா, இல்லை அவங்க கிட்ட வந்து மணி இல்லாதனாலையா, இல்லை போதுமான அளவு தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சீரியஸான மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்க தோணுது. அப்போ நீங்கள் ஒரு எஸ்ஸே எழுதுகிறப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பர்டிகுலர் டேட்டில் இந்த மாதிரி ஒரு ஹைலி டெவலப்டு ஸ்டேட்டில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ யூடியூப் ரீச் ஆன அளவுக்கு நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரீச் ஆகலையா, இந்த மாதிரி சீரியஸான கொஸ்டினை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் எஸ்ஏவை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அந்த இறந்து போன விமன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட பாரதிய நியாய சன்ஹிதாவை பொறுத்த வரைக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி ஐபிசியாக இருக்கட்டும், ஸோ அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாஃபுல் கில்லிங் நடக்குது அப்படின்னா இதை 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து மர்டர், இன்னொன்று வந்து கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மர்டர் அப்படின்றது இன்டென்ஷனலாக பிளான் பண்ணி ப்ரீமீடியேஷனோட பண்ணுறது. ஒரு பர்சனை நான் கொலை பண்ணியே ஆகணும், கில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ணுறது தான் மர்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீரியஸ் கிரைம். கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர் அப்படின்னா உங்களோட ஆக்ஷன் வந்து கொலை பண்ணுறதா இருக்காது. நீங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒருத்தன் நடிச்சிருக்கலாம், அவன் இறந்து போயிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்களே பிரசவம் பார்த்து அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அதுவுமே நம்ம மேலே தான் தப்பில் வந்து முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் சீரியஸ். இது எதுக்கு இப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஹையராக கிடைக்கும். பட் ரெண்டுமே கல்பபிள் ஹோமிசைடு தான், கொலை தான். ஆனால் கல்பபிள் ஹோமிசைடில் எல்லா மர்டருமே கல்பபிள் ஹோமிசைடு தான். பட் ஆல் கல்பபிள் ஹோமிசைட்ஸ் ஆர் நாட் மர்டர். இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, that's it for this news article. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல், எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், ஷேரிங் வாட்டர்ஸ் தி துங்கபத்ரா டேம் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கோஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இன்டர்ஸ்டேட் கோஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட நம்ம தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவுக்கு வந்து இந்த மேகதாது இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு டிஸ்பியூட் தானே. அந்த மாதிரி டிஸ்பியூட் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறப்போ ஆல்ரெடி இதே மாதிரி வாட்டர் ஷேரிங்கில் ஒரு டிஸ்பியூட்டில் இன்டர்ஸ்டேட் கோஆப்ரேஷனோட சக்ஸஸ்ஃபுல்லாக வாட்டர்
வாட்டர் ஷேரிங் வந்து நடந்துட்டுருக்கு. அதை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர்ஸ் ப்ளஸ் யூனியன் கவர்மெண்ட்டோட ஜல்சக்தி மினிஸ்டர் சி.ஆர். பாட்டில் இவங்க வந்து ரீசெண்டாக துங்கபத்ரா டேமில் வந்து ஸ்பில் கேட்வேஸ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி துங்கபத்ரா ரிசர்வாயரில் துங்கபத்ரா டேம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். 1950ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்து ஸ்பில் கேட்வேஸ் இருக்கும். இப்போது இந்த வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் படி இந்த துங்கபத்ரா ரிவர் வாட்டர் போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வாட்டரை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. ஸோ அப்படி 2024 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரை ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த டேமில் இருக்கிற ஸ்பில் கேட்ஸ்வேல நம்பர் 19 வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணியோட அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டாப் பண்ணாங்க, டெம்பரரியாக பிளாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓவராலாக நம்ம அந்த என்டையர் டேமில் இருக்கிற ஸ்பில் கேட்வேயும் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் பழசாக போயிடுச்சு, செயின்ஸ் எல்லாம் எரோட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ 33 ஸ்பில் வே கேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து துங்கபத்ரா டேம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த துங்கபத்ரா டேம் வந்து துங்கபத்ரா ரிவரில் இருக்குது. இந்த துங்கபத்ரா ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2 ரிவர் சேர்ந்தது. ஒன்று வந்து துங்கா, இன்னொன்று வந்து பத்ரா. ஸோ இது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஈஸ்டர்ன் பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து வராஹ-பர்வதா அண்ட் கங்கமூலா அப்படின்ற கர்நாடகாவில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட மலைப்பகுதியில் இருக்கிற ரீஜனில் தான் ஒரிஜினேட் ஆகி இந்த துங்கபத்ரா ரிவர் வந்து எங்கே கன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவோட சிவமோகா டிஸ்ட்ரிக்டில் வந்து இது கன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் துங்கபத்ரா ரிவராக ஃப்ளோ ஆகி கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் பார்டர் வழியாக ஃப்ளோ ஆகி அண்ட் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பார்டர் வழியாக ஃப்ளோ ஆகி அண்ட் தென் கிருஷ்ணா ரிவரில் கலந்துரும். ஸோ இது வந்து கிருஷ்ணா ரிவரோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி இது இந்த துங்கபத்ரா ரிவர். கடைசியில் இது வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னா பே ஆஃப் பெங்காலில் ஹம்சலா தீவி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடலில் கலந்துரும். ஸோ இந்த ரிவரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஷேரிங்கில் ஒரு டிஸ்பியூட் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதை சரி கட்டுறதுக்கு தான் நம்ம இந்த வாட்டர் போர்டு, அதாவது துங்கபத்ரா போர்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸோ ப்ராப்பராக வாட்டர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ரிவர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேம் இருக்கு இல்லையா, இந்த டேம் வந்து துங்கபத்ரா ரிவரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் வந்து இருக்கும், துங்கபத்ரா ரிசர்வாயர். இந்த இடத்துல தான் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கர்நாடகாவோட கோபால் டிஸ்ட்ரிக்டில் வரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் ஃபார் திஸ் இஷ்யூ. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், எடிட்டோரியல் பேஜ் ஆர்டிக்கல், ஜூலை ஓப்பன்ஸ் த பிக்கஸ்ட் சாப்டர் இன் இந்தியா யூகே ட்ரேட் டைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, ஸோ வர ஜூலை 15 இருந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் சைன் பண்ணப்பட்ட காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். இது வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஆர்டிக்கலோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்தியா வந்து G20ல ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக க்ரோ ஆகிட்டு இருக்கு ஆகிறதுக்கு. அண்ட் யூகேவை பொறுத்த வரைக்கும் G7ல தேர்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமி. இப்போ இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் நடக்குது அப்படின்னா அது இந்த 2 கண்ட்ரிக்கும் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். பட் எந்த ஒரு பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸும் பெருசாக சக்ஸஸில் தான் முடியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பட் இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 2 கண்ட்ரிக்கும் பெனிஃபிட் ஆகும். இனிமேல் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட் இஸ் ஃபோக்கஸஸ் ஆன் ப்ரோ க்ரோத், ப்ரோ ஒர்க்கர், ப்ரோ இனோவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரிஸோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து அப்படி. இந்த அக்ரிமெண்ட்டு நடைமுறைக்கு வராட்டினாலுமே 2025ல கிட்டத்தட்ட 48 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரேட் வந்து 2 கண்ட்ரிக்கும் நடந்திருக்கு. அப்போ இது இன்னுமே ஃபெசிலிட்டேட் ஆகும் இந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒன்ஸ் மட்டும் இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணிக்கோங்க, மற்றபடி இதில் டீப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிக்கல், வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், ஹவு ஸ்கூல்ஸ் கேன் டேக்கிள் அடலசன்ட் மால்நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ இதுலேருந்து நமக்கு கன்சிஸ்டண்டாக பப்ளிக் ஹெல்த் பற்றி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வருது. அண்ட் இந்த ஹெல்த் அப்படின்றது நம்மளோட GS3 மெயின் சிலபஸில் ஒன் ஆஃப் த பார்ட். அதனால் இது ரிலேட்டடாக என்ன வந்தாலும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில்ட்ரனோட மால் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக சைல்ட் ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடலசன்ட் மால் நியூட்ரிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடலசன்ட்
மால் நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளோட இந்த சர்வே இருக்கு இல்லையா, இது வந்து இந்தியாவோட ஹிடன் கிரைசிஸ். ஏன்னா இந்த சர்வே டேட்டா வந்து நமக்கு அதை தான் ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் விமன் ஒபிசிட்டியோட அளவு, அதாவது ஏஜ் வந்து 15 to 49 வயசுக்குள்ள இருக்கிற விமனோட ஒபிசிட்டி 24% இருந்து 30.7% கூடியிருக்கு. சீரியஸ் கன்சர்ன். அதே மாதிரி மென் ஒபிசிட்டியை பொறுத்த வரைக்கும் 22.9% இருந்து 27.3% கூடியிருக்கு. அதே மாதிரி ஹை பிளட் சுகர் மென்னுக்கு வந்து 15 வயசுக்கு மேல இருப்பாங்க இல்லையா மென், ஸோ அவங்களுக்கு 15.6% இருந்து 20.9% கூடியிருக்கு. விமனுக்கு 13.5% இருந்து 17.8% கூடியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டி, ஹை பிளட் சுகர் இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃப்ளூயண்ட்டான கிளாஸஸ் பீப்புளுக்கும் சிட்டிஸ்லேயும் தான் இருந்தது. அதாவது செடென்ட்ரி பிஹேவியர், ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதுலேயும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒபிசிட்டி இதெல்லாமே இப்போது ரூரல் பீப்புளுக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இந்தியாவோட பப்ளிக் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இப்போதைக்கு. இப்போ இந்த மால் நியூட்ரிஷன்னால இந்த ப்ராப்ளம் வருது. அதாவது எப்போதுமே மால் நியூட்ரிஷன் அப்படின்றது வந்து நம்ம ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுத்துக்காதனால மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம சரியாக சாப்பிடாதனால தான் நம்ம மால் நியூட்ரிஷனாக இருக்கோம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்போம். இல்லை, இது வந்து நம்ம அண்டர் நியூட்ரிஷன்னு சொல்லணும். நம்ம நிறைய சாப்பிட்டாலுமே அந்த ஃபுட்டு வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் வந்து இருக்காது. அது வந்து அண்டர் நியூட்ரிஷன். இப்போ இந்தியாவில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பர்டன், அதாவது அண்டர் நியூட்ரிஷன் ப்ளஸ் ஒபிசிட்டி. ஸோ இந்த டபுள் பர்டனுக்கு காரணம் என்ன, அடலசன்ட் டயட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அதை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சில ஃபுட்ஸை வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுறது, லைக் மில்க், க்ரீன் லீஃபி வெஜ்ஜஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுறது. செகண்ட் வந்து சீரியல் ஹெவி டயட் அண்ட் ப்ரோட்டீன் இன்அடிக்குவேட்டாக கன்சியூம் பண்ணுறது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டு லைக் சுகரி ட்ரிங்க்ஸ் அண்ட் ஹை ஃபேட், சுகர் அண்ட் சோடியம் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு. இது எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 13.7% வந்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டோட கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு கிரைசிஸாகவே போயிட்டு இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஸோ நம்ம வந்து ஏர்லியாகவே டயட் இன்டர்வென்ஷன் வந்து பண்ணணும். லைக் இப்போ வந்து மிட் டே மீல் வந்து ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஃபுட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். கேன்டீன்ஸில் வந்து ஹெல்த்தியான ஃபுட் வந்து கொடுக்கணும். ஸ்கூல்ஸில் வந்து ஃப்ரூட் பிரேக்ஸ்னே வந்து ஃப்ரூட் பிரேக்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலி இன்ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து ஆக்டிவாக மாற்றணும் ஸ்கூலில். ஸோ இந்த மாதிரி சில சஜஷன்ஸ்லாம் இந்த ஆர்டிக்கலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு என்னென்னா இந்த டேட்டாவை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல்.